நாம் நாளை நடைபெறவுள்ள மக்களுக்கான முதல்வர் திட்டத்தின் நடைபெறவுள்ள என்எஸ்கே திருமண மகாலில் நாம் உள்ளோம். இங்கே தற்போது நம்முடன் பகுதி கழக செயலாளர் துபாய் சாவுல் அவர்கள் நம்முடன் உள்ளார். சென்ற வாரம் முஸ்லிம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நடைபெற்ற முகாமில் ஏற்பட்ட சில குறைபாடுகளை அவரிடம் நாம் எடுத்து கூறினோம். ஏனென்றால் மேலப்பாளையத்தில் வெள்ளிக்கிழமையில் நடைபெறும் இந்த முகாமில் மேலப்பாளையம் இஸ்லாமியர் அதிகமான வசிக்கக்கூடிய பகுதியாகும். இந்த பகுதியில் வெள்ளிக்கிழமையில் பெரும்பாலான மக்கள் அந்த தொழுகைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்குண்டான ஏற்பாடுகளில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இந்த மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த முகாமை நடத்த சொல்ல சில குறைபாடுகளை நம்ம சொன்னோம். அதை உடனே நிவர்த்தி செய்கிறேன்னு நம்ம பகுதி கழக செயலாளர் துபாய் சாவுல் அவர்கள் சேர்மன்ட்டையும் இது விஷயமா பேசிட்டாப்புல, கமிஷனர்ட்டையும் பேசியிருக்காப்புல. இதை பற்றி அவர்கிட்டையும் நம்ம கேட்போம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு நடைபெற உள்ள முகாம் யாரெல்லாம் பங்கேற்கலாம், என்ன வகையான கோரிக்கைகள்லாம் வைக்கலாம்னு சொல்லிடுங்க. அதாவது விடுபட்டவங்க போன வாட்டி போட்டது 44, 45, 46 போட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாலேயும் போட்டிருந்தாங்க. அவங்க கூட இந்த இடத்துக்கு பயன்பெறலாம். எல்லாருமே இந்த இப்போ 47, 48, 49 + 50 போட்டிருக்காங்க. அவங்கள தவிர மற்ற எல்லா வார்டுக்காரங்களும் இங்கே பயன்பெறலாம். இது லாஸ்ட்டு உடைய முகாம், முதலுடைய முகாம் லாஸ்ட்டு. ஆனால் என்எஸ்கே மண்டபம் ரெட்டியார் ரோட்டில் இருக்குது, தாய் நகர். ஆனால் இது சுற்றி, அதாவது மண்டபத்தில் ரோட்டில் சுற்றி சாமியானம் போட்டு நல்ல விரிவாக்கம் உள்ள பட் 700 பேர் இதில் பணியாற்ற இருக்காங்க. எல்லாருமே கலந்துக்கலாம். இது வெள்ளிக்கிழமை ஜும்மா, அதை பற்றி கவலைப்படுற வேலையில் டைம் கொடுத்துருக்கு. நீங்கள் இதை பயன்படுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உரிமை தொகை முக்கியமாக அது மட்டும் அல்ல, வீட்டுக்கு தேவையான என்னென்ன இருக்கோ அதை ஃபுல்லாக அவங்க இதில் பயன்படுத்திங்க. தயவுசெய்து இதை பயன்படுத்திக்கலாமல் இருக்காதியோ. நீ மிஸ் பண்ணிடுற நிறைய பேர். எல்லார் வீட்டில் போய் நேற்று சொல்லியிருக்கு, ஏன் இந்த மாதிரி வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் தயவுசெய்து நாளைக்கு இதை பயன்படுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பணியாளர்கள் அதிகப்படியான பணியாளரை வைத்து இந்த தடவை கூட்டு நெரிசல் இல்லாதவாறு அதிகப்படியான பணியாளரை வைத்து இந்த முகாமை நடத்துறதுக்கு சிறப்பான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் நாளைக்கு தொழுகை இருப்பதாலும் நீங்கள் தொழுகை முடித்துவிட்டு கூட வரலாம். கொஞ்சம் விரைவாகவும் காலையில் 9:30 மணிக்கும் விரைவாகவும் வரலாம். மதியம் தொழுகை முடித்து 2 மணிக்கும் நீங்கள் விரைவாக இதில் பயன்பெற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் இந்த முக்கியமான சில முகாமில் வீட்டு தீர்வை மாற்றுறது, அதுக்கப்புறம் இபி கனெக்ஷனு, இந்த மாதிரி நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த சேவைகள் இருக்குது. மக்கள் இது மகளிர் உரிமை திட்டம், மக்கள் இதை தவற விட்டுற வேண்டாம். அனைத்து வார்டு மக்களும், மேலப்பாளையத்தை சுற்றியுள்ள அனைத்து வார்டு மக்களும் இங்கே பயன்பெறலாம். அதுக்கு தகுந்தவாறு முன்னேற்பாடுகளை மிக சிறப்பான முறையில் செய்திருக்கிறாக நம்முடன் இப்போது பேசிய பகுதி கழக செயலாளர் உரையாற்றினார். நன்றி அவர்களுக்கு. மேலும் அதாவது இது 2-3 இடத்துல நடந்துடுச்சு. அதில் நெரிசல் கூட்டம், அதனால் வருமுன் காப்போங்கிற மாதிரி இப்போ பிரிண்ட் எடுத்துட்டோம். நாங்கள் எல்லாத்துலேயும் பிரிண்ட் எடுத்துக்கோ. உரிமை தொகையிலேருந்து என்னென்ன தேவையோ அதுக்கு ஃபுல்லாக மனுவை ஃபுல்லாக பிரிண்ட் எடுத்து வச்சுட்டோம். வர்றவங்க ஈஸியாக பெறுநர் அனுப்புனர் அதை மொத்தம் எழுதிட்டு அந்த அக்கௌண்ட் நம்பர் போட்டு அனுப்பிச்சிட்டே இருப்போம். அதனால் ஈஸியாக வந்துடலாம். நீங்கள் இவ்வளோ கூட்டம் இருக்கும் மலைச்சல் பண்ணவே பண்ணாதியோ. இது நல்ல திட்டம். இது மக்கள் பயன்பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அவர் சொன்ன மாதிரி மிக அருமையான திட்டம். இத்திட்டத்தை நமக்கு ஏற்பாடு செய்த தமிழக அரசிற்கும், முதல்வர் அவர்களுக்கும், மாவட்ட நிர்வாகத்திற்கும், மாநகராட்சிக்கும் இந்த கோரிக்கை சார்பாக நம்முடன் களத்தில் உள்ள இடைப்பெற நண்பர்களுக்கும் இந்த நல்ல தருணத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.